இன்னைக்கு வந்து ஆர்டர் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஒரு 1/2 கேஜியில் கேட்டிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க எப்போ கேட்டாலுமே இந்த ஹார்ட்டி ஷேப் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க சிஸ்டருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைமாக செய்கிற ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ பார்க்கவே இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அதோடு சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் புதுசாக ட்ரை பண்ண ஒரு டிசைன் தான். இது பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக அழகாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு அந்த ஸ்டெம்மோட இருக்கிற செரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது சென்டரில் வைக்கும்போது பார்க்கறதுக்கு அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 சைட் மட்டும் வந்துட்டு நான் ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்கவே இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ப்ளைனாகவே இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்துட்டு சரி புஜ்ஜின் அப்படி சொல்லி எழுத சொன்னாங்க. ஸோ அதனால் நானுமே வந்துட்டு புஜ்ஜின்னு எழுதிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிட்டேன், ரெட் கலர் ஹார்ட் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ அது பார்க்குறதுக்குமே இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி பர்த்டே டாப்பர் தான். ஸோ அதையுமே வச்சுட்டு ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த கேக் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.